வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் இன்றைக்கி நடிகர்கள் 100 கோடி 150 கோடி 200 கோடி வரை சம்பளம் வாங்குறதா சாதாரண விஷயமாயிருச்சு. ஆனால் 1990களில் நிலைமை முற்றிலும் வேறு. அந்த காலத்தில் ஒரு நடிகர் 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குவது மிகப்பெரிய சாதனையாக கருதப்பட்டுச்சு. 1990கள் என்பது தமிழ் சினிமாவின் பொற்காலங்களில் ஒன்றாகும். ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்ற ஜாம்பவான்கள் உச்சத்தில் இருந்த காலம். அதே நேரத்தில் விஜய், அஜித், பிரசாந்த் போன்ற புதிய தலைமுறை நடிகர்களும் முன்னேறி வந்தாங்க. சரத்குமார், விஜயகாந்த், பிரபு, கார்த்தி, முரளி போன்ற நடிகர்கள் ரசிகர்களிடையே தனி எடுத்து பிடிச்சிருந்தாங்க. இன்று 1990களில் அதிக சம்பளம் வாங்கிய திரைப்பட வட்டாரங்கள் பரவலாக கூறப்படும் நடிகர்கள் பட்டியலை 10வது இடத்துலேருந்து முதல் இடத்துல வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பத்தாவது இடத்துல முரளி இருக்கார். 1984 அறிமுகமான முரளி 1990களில் காதல் மற்றும் குடும்ப கதைகளில் மிகவும் பிரபலமான நடிகராக உயர்ந்தார். அவருடைய நடிப்பில் எந்தவித செயற்கைத்தனமும் இல்லாமல் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இயல்பாக நடிப்பார். ரசிகர்கள் அவரை மிகவும் விரும்பினாங்க. இதயம் திரைப்படம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் பொற்காலம், காலமெல்லாம் காதல் வாழ்க, புது வசந்தம் போன்ற பல படங்கள் அவருக்கு நல்ல வரவேற்பு பெற்று தந்துச்சு. முரளி படங்கள் பெரும்பாலும் குடும்ப ரசிகர்களை கவர்ந்துச்சு. அதனால் தயாரிப்பாளர்கள் பாதுகாப்பான நடிகராக அவரை கருதப்பட்டாங்க. பெரிய மாஸ் ஹீரோ இல்லாவிட்டாலும் குறைந்த பட்ஜெட் நல்ல வசூல் தரக்கூடிய நடிகராக மதிக்கப்பட்டார். அந்த காலத்தில் ஒரு படத்திற்கு சுமார் 8 லட்சம் முதல் 5 லட்சம் வரை சம்பளம் பெற்றதாக திரைவட்டாரங்கள் கூறுறாங்க. 9வது இடத்துல நவரச நாயகன் கார்த்தி இருக்கார். காதல், நகைச்சுவை, ஆக்ஷன், குடும்பம் என எந்த கதாபாத்திரத்திலும் இயல்பாக நடிக்கும் திறமை காரணமாகவே அவருக்கு நவரச நாயகன் என்ற பட்டம் கிடைச்சிது. 1990களில் கிழக்கு வாசல், கோபுர வாசலிலே, பொன்மணி, உள்ளத்தை அள்ளித்தா போன்ற பல வெற்றி படங்களில் நடித்தார். குறிப்பாக நகைச்சுவை கலந்த குடும்ப படங்களில் கார்த்திக்கு தனி ரசிகர் கூட்டம் இருந்துச்சு. அவரது நடிப்பு, வசன உச்சரிப்பு, நகைச்சுவை டைமிங் ஆகியவை தயாரிப்பாளர்களை தொடர்ந்து அவரை தேர்வு செஞ்சு வந்தாங்க. கார்த்தி 1990களில் ஒரு படத்திற்கு 5 லட்சம் முதல் 25 லட்சம் சம்பளம் வரை பெற்று இந்த பட்டியலில் 9வது இடத்தை பிடிக்கிறாரு. 8வது இடத்துல அஜித் இருக்கார். 1990களில் தொடக்கத்தில் சாதாரண இளைஞனாக சினிமாவில் அறிமுகமாகி தனது உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் மிக குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகராக உயர்றாரு. ஆசை திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் காதல் கோட்டை, காதல் மன்னன், வாலி, அமர்க்களம் போன்ற வெற்றி படங்கள் அவருடைய மார்க்கெட்டை வேகமாக உயர்த்தது. 1999ஆம் ஆண்டுக்குள் இளைஞரிடையே அஜித்துக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் உருவாக்கி இருந்துச்சு. அவரது படங்கள் நல்ல தொடக்க வசூலை பெற தொடங்குச்சு. இதன் காரணமாக தயாரிப்பாளர்களும் அவரது சம்பளத்தை உயர்த்த தயங்கவில்லை. 1990களின் இறுதியில் அஜித் ஒரு படத்திற்கு 5 லட்சம் முதல் 30 லட்சம் வரை சம்பளம் பெற்றதா திரைவட்டாரங்கள் சொல்கிறாங்க. இந்த சம்பளம் வாங்கின அஜித் இந்த பட்டியலில் 8வது இடத்தை பிடிக்கிறாரு. 7வது இடத்துல பிரபு இருக்கார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகனும் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகருமான பிரபு 1980களின் இறுதியிலிருந்து 1990கள் வரை தொடர்ந்து வெற்றி படங்கள் நடித்த பிரபு குடும்ப ரசிகர்கள் மனதில் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சிருந்தார். காதல், குடும்பம், கிராமத்து கதைகள், ஆக்ஷன் என எந்த வகையான கதாபாத்திரமாக இருந்தாலும் இயல்பாக நடித்து பாராட்ட பெற்றார். 1990களில் சின்னத்தம்பி, செந்தமிழ் பாட்டு, டூயட், பசுமொன் போன்ற பல வெற்றி படங்கள் அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. குறிப்பாக சின்னத்தம்பி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று பிரபுவின் மார்க்கெட்டை மதிப்பை மேலும் பல மடங்கு உயர்த்துச்சு. அந்த காலத்தில் பிரபு படங்களுக்கு குடும்ப ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இதனால் தயாரிப்பாளர்கள் அவரை நம்பிக்கையுடன் ஒப்பந்தம் செஞ்சாங்க. பிரபு 1990களில் ஒரு படத்திற்கு 20 முதல் 30 லட்சம் வரை சம்பளம் வாங்கி இந்த பட்டியலில் 7வது இடத்துல இருக்கார். 6வது இடத்துல விஜயகாந்த் இருக்கார். 1990களில் ஆக்ஷன் திரைப்படங்களில் அடையாளமாக இருந்த நடிகர் விஜயகாந்த் கிராமப்புறங்களிலும் நகரப்புறங்களிலும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருந்தார். அவரது படங்கள் வெளியாகும் போது பி மற்றும் சி சென்டர் திரையரங்களில் ரசிகர் கூட்டம் அலைமோதும். கேப்டன் பிரபாகரன், சின்ன கவுண்டர், சேதுபதி ஐபிஎஸ், என்னாசை மச்சான், வல்லரசு போன்ற படங்கள் அவரது மார்க்கெட்டை தொடர்ந்து உயர்த்துச்சு. விஜயகாந்தின் படங்களில் ஆக்ஷன், சென்டிமெண்ட், குடும்பம், சமூக நீதி போன்ற அம்சங்கள் கலந்திருந்ததால் அனைத்து தரப்பு ரசிகர்களும் அவரை ரசித்தாங்க.
தயாரிப்பாளர்களுக்கும் நஷ்டம் வராத நடிகர் என்ற பெயரும் அவருக்கு இருந்துச்சு. இதனால் 1990களில் விஜயகாந்த் ஒரு படத்திற்கு 25 முதல் 35 லட்சம் வரை சம்பளம் பெற்று இந்த பட்டியலில் 6வது இடத்தை பிடிக்கிறாரு. 5வது இடத்துல பிரசாந்த் இருக்காரு. 1990களின் இறுதியில் இளைஞர்களுக்கு மிகவும் பிரபலமான ஹீரோக்களில் ஒருவராக இருந்தார் பிரசாந்த். அழகான தோற்றம், நடன திறமை, காதல் கதைகளில் சிறந்த நடிப்பு ஆகியவற்றால் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார். ஜீன்ஸ், ஜோடி, கண்ணெதிரே தோன்றினால் போன்ற திரைப்படங்கள் அவரை தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக மாற்றுது. குறிப்பாக ஜீன்ஸ் திரைப்படம் இந்திய அளவில் பெரும் கவனத்தை ஈர்க்குது. 1990களின் இறுதியில் தயாரிப்பாளர்கள் அதிக பட்ஜெட்டில் பிரசாந்தை வைத்து படங்களை தயாரிக்க தொடங்கினாங்க. இதனால் அவரது சம்பளம் வேகமாக உயர்ந்துச்சு. 1990களில் பிரசாந்த் ஒரு படத்திற்கு 25 முதல் 40 லட்சம் வரை சம்பளம் பெற்று இந்த பட்டியலில் 5வது இடத்தை பிடிக்கிறாரு. 4வது இடத்துல தளபதி விஜய் இருக்கார். 1992ஆம் ஆண்டு நாளைய திருப்பு திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான விஜய் ஆரம்ப காலத்தில் பல சவால்களை சந்தித்தார். சில படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. ஆனால் தனது உழைப்பையும் நம்பிக்கையும் கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சார். பூவே எனக்காக திரைப்படம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புனையாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் லவ் டுடே, காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாய், பிரியமுடன், துல்லாத மனமும் துள்ளும் போன்ற படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றுச்சு. 1990களின் இறுதியில் விஜய்க்கு இளைஞர்கள் மற்றும் குடும்ப ரசிகர்கள் என பெரிய ரசிகர் பட்டாளம் உருவாச்சு. அவரது படங்கள் நல்ல தொடக்க வசூலை பெற ஆரம்பிச்சுது. இதனால் தயாரிப்பாளர்கள் அவரது சம்பளத்தை தொடர்ந்து உயர்த்தினாங்க. 1999ஆம் ஆண்டுக்குள் விஜய் ஒரு படத்திற்கு 35 முதல் 50 லட்சம் வரை சம்பளம் பெற்றதாக திரைப்பட வட்டாரங்கள் கூறுறாங்க. இந்த காலகட்டமே 2000களின் விஜய் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக மாற்றுவதற்கு அடித்தளமாக அமைஞ்சது. 3வது இடத்துல சரத்குமார் இருக்கார். 1990களில் மிகவும் வேகமாக வளர்ச்சி அடைந்த நடிகர்களில் சரத்குமாரும் முக்கியமானவர். ஆரம்பத்தில் வில்லன் மற்றும் துணை கதாபாத்திரங்கள் நடித்த அவர் தனது கடின உழைப்பால் தனித்துவமான நடிப்பாலும் கதாநாயகனாக உயர்றாரு. சூரியன் திரைப்படம் அவருக்கு முக்கியமான திருப்புனையாக அமையுது. அதுக்கப்புறம் நாட்டாமை, சூரியவம்சம், நட்புக்காக போன்ற திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி பெறுது. குறிப்பாக நாட்டாமை திரைப்படம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று சரத்குமார் மார்க்கெட்டை பல மடங்கு உயர்த்தது. அவரது படங்கள் குடும்ப ரசிகர்களையும் கிராமப்புற ரசிகர்களையும் அதிகமாக கவர்ந்துச்சு. தயாரிப்பாளர்களுக்கு வசூல் நம்பிக்கை அளிக்கும் வகையில் அவரும் உயர்ந்தார். அதனால் சரத்குமார் ஒரு படத்திற்கு 40 முதல் 60 லட்சம் வரை சம்பளம் பெற்று இந்த பட்டியலில் 3வது இடத்தை பிடிக்கிறாரு. 2வது இடத்துல கமலஹாசன் இருக்கார். 1990களில் கமலஹாசன் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் கதையாசிரியர், தயாரிப்பாளர் மற்றும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் கலைஞராக இருந்தார். தேவர் மகன், மகாநதி, குருதிப்புனல், அவ்வை சண்முகி, இந்தியன் போன்ற திரைப்படங்கள் அவரது நடிப்பு திறமை மேலும் உயர்த்தது. குறிப்பாக இந்தியன் திரைப்படம் தேசிய விருதை பெறுது. மிகப்பெரிய வணிக வெற்றியும் பெறுது. கமலஹாசனின் படங்கள் தொழில்நுட்பம், மேக்கப், கதைக்களம், நடிப்பு ஆகியவை அனைத்தும் புதிய தரத்தை உருவாக்குது. அதனால் அவரது படங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. 1990களின் இறுதியில் கமலஹாசன் ஒரு படத்திற்கு 1 முதல் 1.5 கோடி வரை சம்பளம் பெற்று இந்த பட்டியலில் 2வது இடத்துல இருக்கார். அந்த காலகட்டத்தில் இது மிகப்பெரிய தொகையாக கருதப்படுது. முதல் இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார். 1990களில் தமிழ் சினிமாவில் வசூல் மன்னனாக ரஜினிகாந்த் திகழ்கிறாரு. அவர் நடித்த படங்கள் வெளியாகும் நாளே திரையரங்கள் திருவிழாவாக மாறும். அதிகாலை சிறப்பு காட்சிகள், பாலாபிஷேகம், பட்டாசு வெடிப்பு, ரசிகர்களின் கொண்டாட்டம் என ஒவ்வொரு படமும் ஒரு பண்டிகை போலவே இருக்கும். அண்ணாமலை, பாட்சா, முத்து, அருணாச்சலம், படையப்பா போன்ற திரைப்படங்கள் வசூலில் புதிய சாதனைகளை படைச்சது. குறிப்பாக பாஷா திரைப்படம் ரஜினிகாந்தின் திரைமறைவு இல்லாத மாஸ் இமேஜை உறுதிப்படுத்துச்சு. முத்து திரைப்படம் ஜப்பான் உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் பெரும் வரவேற்பை பெற்றுச்சு. தயாரிப்பாளர்கள் ரஜினிகாந்தின் பெயரை ஒரு வெற்றியின் அடையாளமாக கருதினாங்க. அவரது படம் அறிவிக்கப்பட்டாலே விநியோக உரிமைகள் வேகமாக விற்பனையாகும் நிலை இருந்தது. அதனால் 1990களின் இறுதியில் ரஜினி ஒரு படத்திற்கு 1 முதல் 1.5 கோடி வரை சம்பளம் பெற்று இந்த பட்டியலில் முதலிடத்தை பெறுகிறார். 1990கள் தமிழ் சினிமாவுக்கு மறக்க முடியாத ஒரு காலகட்டம். அந்த காலத்தில் ஒவ்வொரு நடிகரும் தனித்தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி தங்களுடைய உழைப்பாலும் வெற்றி படங்களாலும் சம்பளத்தை படிப்படியாக உயர்த்தி கொண்டாங்க. ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் உச்சத்தில் இருந்த காலத்திலேயே விஜய், அஜித், சரத்குமார், பிரசாந்த் போன்ற புதிய தலைமுறை நட்சத்திரங்களும்
தங்களுடைய இடத்தை உறுதிப்படுத்தினாங்க. இந்த பட்டியலில் உங்கள் கருத்து என்ன? யாருடைய 1990களின் பயணம் உங்களுக்கு மிகவும் பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் நாம் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.